உன்னை காதலிச்சதுக்கு அவன் காலை அவன் எழுந்துட்டான். இனி காலம் முழுக்க அவன் ஸ்டிக்கோடு தான் நடக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஆதிரன்ற ஒரு பொண்ணு இனிமேல் என் லைஃப்பில் இல்லை. கிளம்ப சொல்லுங்க. ஆதிரே, ஏய் ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல. ஏய் மூஞ்செல்லாம் ஏன் வாடி இருக்கு? எங்க போயிட்டு வந்த? என்னாச்சு உனக்கு? என்ன முடிவு பண்ணிருக்க? ஆதிரே ஓன்ட்ட தானே கேட்கேன். ஆதிரே ஆதிரே ஏன் பேச போற? நில்லு, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நான் சொல்றது புரியலையா உனக்கு? ஏய் ஐயோ கரிகாலன், அமைதியா இரு. எனக்கு நீ வேண்டாம். முடியாது கரிகாலா, என்னால உன் கூட வாழ முடியாது. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ஓ, இதுதான் உன் முடிவா? இந்த முடிவை கேட்கறதுக்கு தான் நாங்க அத்தனை பேரும் ஜோலி எல்லாம் விட்டிங்க உட்கார்ந்துருக்கோமா? நீங்க பாருங்க, நீங்க என் முடிவை கேட்டீங்க, நான் அதுதான் சொன்னேன். இனி எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆதிரே, இவனை முதல்ல கூட்டிட்டு போங்க. சரி, இனிமே உனக்கு எனக்கு எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. சம்பந்தி அம்மா, உன் கண்ணு முன்னாடியும் குடும்பம் அள்ளியறத நீ பார்க்க போற. என்ன பேசிட்டு இருக்கா? உன் மவ தேவையில்லாம ஜான்சி ராணிய சுரண்டி விட்டா பாத்துக்க. அவ்வளவுதான். ஏய் கரிகாலா, கிளம்புடா, வாடா. எம்மா நீ சும்மா இருக்கியா? பேசாம இரு, போ. ஆதிரே, ஏன் ஆதிரே இப்படி பண்ற? நான் என்ன தப்பு பண்ணேன்? சரி, உங்க அண்ணனுங்க பேச்ச கேட்டு நடு ரோட்ல உனக்கு தாலி கட்டின தப்புதான், ஒத்துக்கிறேன், மன்னிச்சுக்க. ஆனா எனக்கு உன்னைய ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆதிரே. ஆதிரே, ஏன் உனக்கு புரிய மாட்டீங்க? நீ இல்லாம என்னால வாழ முடியாதுமா ஆதிரே. ஏய் எதுக்குடா அவள்கிட்ட போய் அழுதுகிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதுடா, முட்டா போய்டா நீ. வா முதல்ல. ஏய் நீ வாய் முட்டியா இல்லையா? உன் மண்டைய உடைச்சிட போறேன். என்ன நினைச்சிருக்கீங்க ஆளுக்கு என்ன பத்தி? அவ கூட சேர்ந்து வாழ வேண்டாமா? என் வாழ்க்கை கேட்டு போனதே ஒன்னாலதான். போ இங்க இருந்து. ஆதிரே, எனக்கு உன்னைய ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உனக்கு என்னைய பிடிக்கல, எங்க வீட்டை பிடிக்கல, எனக்கு விளங்குது. ஆனா இதெல்லாம் போக போக சரியாயிருமா? உன்னை நல்லா பார்த்துப்பேன் ஆதிரே, என்னைய நம்பு. அன்னைக்கு டைம் கேட்டல, நான் கொடுத்தல. அதே மாதிரி எனக்கு ஒரே ஒரு வாரம் டைம் கொடு. நான் உன்னை கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ் ஆதிரே. எங்க வீட்டுக்கு வா, அங்க போய் இருப்போம். ஒரு வாரம் சேர்ந்து வாழுவோம். நிச்சயமா உன்னை நான் மாத்திருவேன். உனக்கு என்னைய பிடிக்கிற மாதிரி நான் நடந்துப்பேன். என்னைய நம்பு. அப்படியும் உனக்கு என்ன பிடிக்கலன்னா நானே உன்னை கூட்டியாந்து இங்க விட்டுருதேன். அப்புறம் உன் திசையிலே நான் நிக்க மாட்டேன். என்னைய நம்பு, என் அன்பு உன்னை மாத்துவோம். நிச்சயமா நீ மாறிடுவ. நாம சந்தோஷமா இருப்போம். என் மேல இருக்க கோவெல்லாம் உனக்கு போயிரும். நான் உன்னை கண் கலங்காம பார்த்துப்பேம்மா. இங்க பாரு, இந்த வீட்டுல எல்லாரும் என்னைய கிறுக்கு பையன்னு நினைக்கிறாங்க. எனக்கு அது தெரியாதுன்னு நினைக்கிறியா?
எனக்கு தெரியும். எல்லாம் பொறுத்துட்டு எதுக்கு இருக்க? இந்த குறுக்கு பயலுக்குள்ளயும் மனசு இருக்கு ஆதிரே. அந்த மனசுக்குள்ள நிறைய நிறைய அன்பு இருக்கு. என் மனசு நிறைய நீ இருக்க. உனக்கு புரியலையா? ஏ எப்படிமா புரிய வைப்ப? உனக்கு என் மேல கோவமா? கோவமா? அடிச்சிடுறியா? அடிச்சிரு அடிச்சிரு அடிச்சிரு. உன் கையால என்ன அடிச்சு கொன்று. என் மேல எதுவும் தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிருமா. உன் கால்ல வர மன்னிச்சிரு. இதுக்கு மேல ஒரு புருஷனை எப்படி கெஞ்சுவேன்? அவங்க எல்லாம் எப்படிமா இருக்காங்க? புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா இருக்காங்க. நம்மள வேடிக்கை பார்க்காங்க. என்னைய பைத்தியமா பார்க்காங்க. ஏய் உன் புருஷன்டி நானு. வெளியில எல்லாம் உன்னை அப்படித்தானே பார்க்கான். உனக்கு நான் கெஞ்சிறதெல்லாம் புரியலையா? நமக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிட்டுல. ஏய் இதுக்கு மேல ஒருத்தன் எப்படிமா இறங்கி வருவான்? ப்ளீஸ் ஆதிர, உனக்கு என்ன செஞ்சா கோபம் போகும்? நான் என்ன கேட்டேன்? ஒரே ஒரு வாரம் தானே. வா, நான் வேற யாரும் இல்ல, உன் புருஷன். யார் மேல கோவம்? ஆமா. ஐயோ கரிகாலன், எனக்கு மேல கோவம் இல்ல. உனக்கு புரியலையா? என் மனசு ஃபுல்லா அருண்டா இருக்கா. ஐயோ அதை புரிஞ்சுக்கோ. ஆமா. வாய மூடுறி. திரும்ப திரும்ப அதையே சொன்னேன். நானே உன்னை கொன்னு குழியில போட்டுருவேன். அம்மா என்னம்மா? என்ன நீ இப்ப அந்த அருணை தான் பாத்துட்டு வரியா? ஏய், தாய் அறியாத சூழு கிடையாதுடி. மரியாதையா சொல்லு. அவனை பார்க்க தானே போயிட்டு வர. தரம் கெட்டவன். வெக்கமா இல்ல உனக்கு? அதான் போன வேகத்திலேயே திரும்பி வந்துட்டேல்ல. எனக்கு புரிஞ்சு போச்சுடி. அவன் தான் உன்னை வேண்டான்னு காரி துப்பிட்டான்ல. அம்மா ப்ளீஸ். அப்புறம் ஏண்டி அவனை பார்க்க போனேன்? வாய மூடு. இம்புட்டு நாள் நீ சொன்னது கேட்டு நாங்க ஆடணும். போதும், பட்டதெல்லாம் போதும். இனி நாங்க சொல்றத நீ கேட்கணும். இத பாரு, இனி அழுதாலும் புலம்புனாலும் இந்த கரிகாலன் தான் உன் புருஷன். அப்படி சொல்லாதம்மா. அவன் கூட தான் நீ வாழணும். அம்மா இல்லம்மா. நீ பேசாத ஈஸ்வரி. மரியாதையா ஒதுங்கி போயிரு. இல்லன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. உன் புள்ள வாழ்க்கையில நாங்க தலையிட்டா உனக்கு கோவம் வருதுல்ல? இது ஏன் மகளோட வாழ்க்கை, நான் பாத்துக்கிறேன். நீ ஒதுங்கி போயிடு. அம்மா ப்ளீஸ்மா. இந்த அரடி தெளிவா சொல்றேன். இனி உன் வாழ்க்கை இவனோட தான். அம்மா அப்படி சொல்லாதம்மா ப்ளீஸ். உன்னை நட்டாத்துல விட்டு ஓடுனானே அவன் பெரிய இவனா? இவன் கால விழுந்து கதறானடி. உன் மனசு கருகல? இவனை பார்த்தா உனக்கு இளக்காரமா தெரியுதா? இந்தாடி, விரும்பி வர்ற வாழ்க்கையை ஏத்துக்கிட்டாதான் பொழைக்க முடியும். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன்னு வெயி, சீப்பாரத்து போய் தெருவுல தான் நிக்கணும். இனி இவன் தான் உன் புருஷன், இந்த அம்மா தான் உன் மாமியார். நல்லதோ கெட்டதோ இனி அதுதான் உன் வீடு. சொல்றது கேளு. கிளம்படி உன் வீட்டுக்கு. நீ அப்படி சொல்லாதம்மா. வாழ்றதா இருந்தா வாழு. இல்ல பெத்த தாய் நானே உன்னை கொண்டு விடுவேன். நீ எனக்கு வேணாண்டி. கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுங்கம்மா. ஜான்சிமா கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா ப்ளீஸ். ப்ளீஸ் ஏமா, அதான் சொல்றாங்கல்ல, ஓ
நான் அவளை கூட்டியாரம்மா, எப்படியாவது கூட்டியார, நீ போ. ஏம்மா நீங்க போங்க, இவகளை நான் அனுப்பி வைக்கிறேன். நீ போம்மா, போ. ப்ளீஸ் நாங்க பேசி அனுப்பி வைக்கிறோம். போ, நாங்க வந்துருவோம். கரிகாலா, மாப்பிள்ள நீ தைரியமாயிரு, எல்லாத்தையும் சரிப்படுத்துறேன். இந்தாடி ஈஸ்வரி, இவ கத்துனாலும் சரி கதர்னாலும் சரி எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டு அவ பாட்டு கிளம்ப சொல்லு அவ வீட்டுக்கு. இனி இந்த வீட்டுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நடை கிட்ட சொல்லு அவளை, இல்லன்னா என் மகன் கிட்ட சொல்லி வேற முடிவு எடுத்துடுவேன். ஆமா. ஆதிரா அழாதம்மா. அழுகாத ஆதிரா. ஆதிர, அழாத. தம்பி நீ உள்ள போ, நாங்க ஆதிரா கிட்ட பேசுறோம். அவ அழுறால. தம்பி ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்க தம்பி, ப்ளீஸ் நாங்க பேசுறோம் தம்பி. ஆமா போயா. ப்ளீஸ் தம்பி உள்ள போ. என் நிலைமையும் கொஞ்சம் சொல்லுங்க. நான் சொல்றேன் தம்பி, நீ வா. அழுகாத ஆதிரா, கொஞ்சம் அமைதி இரு, அமைதி இரு. வா இங்கிட்டு வா. ஆதிரா ஆதிரா கண்ணே, அழாத கண்ணே, நாங்க இருக்கோம்ல, அழாத. இங்க இருக்கு, அழாத கண்ணே. ஐயோ, அழாதம்மா. என்னால அங்கெல்லாம் இருக்க முடியாது. நீ கவலைப்படாத, எங்க மேல நம்பிக்கை இருக்கல்ல. அழாத, அழாத. நாங்க இருக்கோம் சரியா? எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. எனக்கு அவனை பிடிக்கல. நீ அவ கூட எப்படியா நீ வாழ முடியும்? வேணாம் வேணாம், உனக்கு பிடிக்காத செய்யல. ஐயா வேணாம், அது பைத்தியம் அமைதியா இருமா, சொல்லி விடு. அது எது சொன்னாங்க? எனக்கு அப்படி அப்படி பேசக்கூடாது, அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. இந்த புள்ள ஏதோ பயப்படுது. ஒண்ணும் இல்ல அத்தை, பாத்துக்கலாம். செஞ்சிரு வாங்கிக்கிறான். இது அவன் கோவப்பட்டு போறான். அழுகாத அழுகாத அழுகாத. அந்த அரசு என்ன சொன்னாருன்னு தெரியுமா? நீ என்ன ராசி சொல்லிட்டாரு. அவன் கிடக்குறான். அவன் பெரிய இவனா? அவன் பேசுற எல்லாம் உண்மையாயிடுமா? அருண் கூட இதெல்லாம் கேட்டு அமைதியா இருந்தா. என்ன இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு, நாங்க பாத்துக்கிறோம். இங்க வா. உனக்கு பிடிக்காத எதையுமே நீ செய்ய வேண்டாம், அவசியமே இல்ல. முதல்ல தைரியமா இரு. தைரியமா இரு. அழாத அழாத, தைரியமா இரு சரியா? நாங்க இருக்கோம். அம்மா கூட என்ன போனதானே நீ சொன்னாங்க. அம்மா இது கோவமா பேசிட்டாங்க. அம்மா கிட்டயும் கரிகாலன் கிட்டயும் நாங்க பேசுறோம் சரியா? எதுவா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இரு. அழாத அழாத, தைரியமா இரு. அவன் என்ன தெரியுமா நீ சொன்னா? ஆதிரைன்னு ஒருத்தைய வாழ்க்கையில இல்லன்னு சொல்லிட்டான். கடக்குறாமா, போதும் ஆதிரை. எதுவா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம். ஓகே, இது பாரு, எங்க மேல நம்பிக்கை வை, புரியுதா? அழாத அழாத ப்ளீஸ். இது பாரு, தைரியமா இரு சரியா? இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? ஆளுக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி அவங்க வாழ்க்கை சேஃப்டி பண்ண பேசிக்கிருக்கா. உன்னைய பத்தி யாராவது யோசிக்கிறாளா? அழுகாத, உடம்புக்கு வந்துட போது பாரு ஏதாவது. இந்த குடி தண்ணி குடி, ஒரு மடங்கு குடி. சரியாயிடும்னு நம்பு, உன்னால முடியும், பாத்துக்கலாம். நிதானமா யோசிச்சா வழி பிறக்காது. நாங்க குழப்பத்துல சரியா? ஆத்திரத்துல எடுக்கிற முடிவெல்லாம் சரியாகும். அண்ணி, ஆதிரை கைய பாரு. அண்ணி வேற லெவல் ஆடுறீங்க. இல்ல ரேணுகா
என்ன இதெல்லாம் என்னால நம்பவே முடியல. எனக்கே ஆச்சரியமா போயிருச்சு. ஆட வருமானே தெரியல. இந்த நந்தினி தான் ஆடு ஆடுன்னா எப்பயோ கத்துக்கிட்டது உடம்புல இருந்திருக்கு. அது என்னவோ ரொம்ப நல்லா இருக்கு. பிரமாதமா இருக்குல்ல? அந்த பிள்ளைகளும் சொல்லி கொடுத்தோன்னே படத்துல ஆடுது நல்லா. எல்லா பசங்களும் அழகா பண்றாங்க நீ. நல்லா இருக்கா? நீ சூப்பர், சூப்பரா இருக்கு. ரொம்ப அழகா ஆடுற ரேணுகா. பிராக்டிஸ் இல்லாம ஆடின மாதிரியே தெரியல. ரொம்ப அழகா இருக்கு. நேற்று நைட்டே இந்த வீடியோ உங்ககிட்ட காமிக்கலான்னு வந்த பெரியம்மா. ஆனா நீங்க நேற்று தர்ஷினிக்கு பிசிக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்ததுனால நான் டிஸ்டர்ப் பண்ண வரல. ஐயோ பரவாயில்ல. எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்குள்ள இருக்கிற தயக்கத்தை உடைச்சு நம்ம சுயத்தை வெளியில கொண்டு வரா பாத்தியா ஜனனி. அவளுக்கு இது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ரேணுகா, நீ கத்து கொடுக்கறத எப்பவும் விட்டுறக்கூடாதுன்னு. இல்ல வரேன்னெல்லாம் சொல்லிட்டேன். இந்த ப்ரோக்ராம் லெவலுக்கு தானே கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிக்க வேணும். பண்ணிட முடியும்னு நினைக்கிறேன். கட்டாயமா முடியும். கண்டினியூ பண்ண போணும். சரியா? சரியா போணும். எக்காரணத்தை கொண்டு நீ இதை விட்டுறாத. அவ்வளோ அழகா இருக்கு. எனக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு தெரியுமா ரேணுகா. முன்னாடி நாங்க வீட்டை விட்டு வெளியில போகணும்னு கேட்க அவ்வளோ தயங்குவோம், அவ்வளோ யோசிப்போம். ஆனா இன்னைக்கு பாரு எவ்வளோ மாற்றம். பிரச்சனை வெளியில இல்ல ரேணுகா, நமக்குள்ளதான் இருந்திருக்கு. இப்ப அதெல்லாம் இல்லைன்னு ஆயிப்போச்சுல. இந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நீ என்னைக்குமே விட்டுறக்கூடாது. நீ என் கண்ணே பற்றும். அண்ணி அப்படியே கத்து கொடுத்துருங்க. சரிக்கா, அந்த கீழே போய் பாத்திரத்தை எடுத்து போட்டு கழுவுறேன். நந்தினி வந்துச்சுன்னா அது இழுத்து போட்டு எல்லாத்தையும் செய்யும். போறேன். நீ சரி ஓகே. சரி நான் போட்டு தரேன். நீ வா. இல்ல எதுவும் வேண்டாம். நான் கீழே போறேன். கௌதம், நீங்க ஜீவானந்தன் தோழரோட பேசணும்னு சொன்னீங்கல்ல. ஆ, நான் இப்பதான் அவரை பார்க்க வந்தேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களை நேர்ல சந்திக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா போன்ல பேசுறேன்னு சொல்றாரு. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க இப்ப பேசலாம். சரி. கொஞ்சம் லைன்ல இருங்க. சரி. ஹலோ, நான் குணசேகரனோட மனைவி ஈஸ்வரி பேசுறேன். ஹலோ, சொல்லுங்க. ஏங்க, நீங்க பண்றது எந்த விதத்துலங்க நியாயம்? நீங்க பண்றது சமூக சேவகம்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. அடுத்தவங்க சொத்தை அக்கிரமமா புடுங்கி வச்சுக்கிட்டு எல்லாரையும் அடிச்சு துரத்தி வெளியில தூக்கி போடுறீங்க. இதெல்லாம் தான் நீங்க பண்ற சமூக சேவையாங்க? நீங்க செய்யறது உங்க மனசாட்சிக்கு சரின்னு படுதாங்க? இதை பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு நல்லவனா தெரிய ஒருத்த நாளைக்கு கெட்டவனா கூட தெரியலாம். இன்னைக்கு கெட்டவனா தெரிய ஒருத்த நாளைக்கு உங்களுக்கு நல்லவனா தெரியலாம். இதெல்லாம் காலம் தான் தீர்மானிக்க முடியும். இப்போ எதையுமே நம்ம சொல்ல முடியாது. என்ன தத்துவம் பேசுறீங்களா? இல்ல எங்க அப்பதான் சொத்தை திருட்டுத்தரமா தூக்கி வச்சுக்கிட்டு அதுக்கு நீங்க கொடுக்குற விளக்கமாங்க இது? இதை பாருங்க, உங்களுக்கு அறகுறையா தெரிஞ்ச விஷயம் எனக்கு முழுசா தெரியும். அதனால தான் சொல்றேன். இப்போ எதையும் நம்ம தீர்மானிக்க முடியாது. காலம் தான் தீர்மானிக்கும். புரிஞ்சதா? ஜீவானந்தம், இத பாருங்க, இதுக்குண்டான விளைவை நீங்க நிச்சயமா சந்திக்கத்தான் போறீங்க. அப்படியா? விளைவுகள் நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கும். அது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இதுக்கு மேலே உங்கள்கிட்ட பேசுறது எனக்கு விருப்பம் இல்லை. புரியுதுங்களா? இப்போ கூட நான் உங்கள்கிட்ட பேசுறது நீங்கள் குணசேகரனுடைய மனைவிங்கிறதுக்காக அல்ல. ஈஸ்வரி, இந்த பேர் எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பெயராக இருந்துச்சு. அதனால தான். ஓகே, இதுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட பேச விரும்பலை. நீங்களும் முயற்சி பண்ண வேணாம். ஓகே, நன்றி. ஹலோ ஹலோ, இப்போ கூட நான் உங்கள்கிட்ட பேசுறது நீங்கள் குணசேகரனுடைய மனைவிங்கிறதுக்காக அல்ல. ஈஸ்வரி, இந்த பேர் எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பெயராக இருந்துச்சு. அதனால தான்.